இன்றைய செய்திகள். காமராஜர் காலை உணவு திட்டம் தமிழக அரசு அறிவிப்பு. வணக்கம். இன்றைய முக்கிய செய்தியில் கல்வி மற்றும் மாணவர் நலம் சார்ந்த ஒரு முக்கியமான அறிவிப்பை பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் காலை உணவு திட்டம் தொடர்பான பெயர் மாற்றம் மற்றும் விரிவாக்கம் குறித்த தகவல்களைத்தான் இன்று விரிவாக அலசப் போகிறோம். திட்டத்தின் பின்னணி மற்றும் தற்போதைய சூழல். தமிழக அரசின் முதன்மை திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுவது பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம். கல்வி மற்றும் ஊட்டச்சத்து ஆகிய இரண்டையும் இணைக்கும் பாலமாக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களின் இடைநிற்றலை குறைக்கவும் கற்றல் திறனை மேம்படுத்தவும் இந்த திட்டம் பெரிதும் உதவியாக இருப்பதாக தொடக்கத்திலிருந்தே கல்வி ஆர்வலர்கள் கருதுகின்றனர். தற்போது இந்த திட்டத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. பெயர் மாற்றத்தின் முக்கியத்துவம். இந்த பெயர் மாற்றம் குறித்து சமூக வலைத்தளங்களிலும் அரசியல் தளங்களிலும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் இதை பொது பார்வையில் பார்த்தால் பள்ளி கல்வி மற்றும் மதிய உணவு திட்டத்தின் முன்னோடியாக கருதப்படும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயரை இந்த திட்டத்தோடு இணைப்பது ஒரு வரலாற்று அடையாளமாக பார்க்கப்படுகிறது. காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்தவர் என்று அழைக்கப்படுவர். ஒரு காலத்தில் பள்ளி கல்வியை பரவலாக்க அவர் அறிமுகப்படுத்திய மதிய உணவு திட்டம் எப்படி ஒரு புரட்சி ஏற்படுத்தியதோ அதன் நீட்சியாகவே இன்றைய இந்த நவீன காலை உணவு திட்டம் பார்க்கப்படுகிறது. எனவே இப்பெயர் மாற்றம் அந்த வரலாற்று நாயகருக்கு செய்யும் ஒரு மரியாதையாக பார்க்க இடமுண்டு. திட்டத்தின் விரிவாக்கம். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பெயர் மாற்றத்தோடு மட்டுமல்லாமல் இத்திட்டத்தின் பயனாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த இந்த காலை உணவு இனி 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஏன் இந்த விரிவாக்கம்? ஊட்டச்சத்து பாதுகாப்பு. வளர் இளம் பருவத்தில் உள்ள மாணவர்களுக்கு சீரான ஊட்டச்சத்து மிகவும் அவசியம். கல்வித்தரம். பசியின்றி பள்ளிக்கு வரும் குழந்தைகள் பாடங்களில் அதிகம் கவனம் செலுத்த முடியும் என்பது ஆய்வுகள் சொல்லும் உண்மை. இடைநிற்றல் தவிர்ப்பு. இடைநிலை வகுப்பு மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை உறுதி செய்யவும் அவர்களின் உடல் நலனை பேணவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நடுநிலை பார்வை. அரசியல் ரீதியாக பார்த்தால் இது ஒரு அரசின் கொள்கை முடிவாக தெரிந்தாலும் மாணவர் நலன் என்று வரும்போது இத்திட்டத்தின் தொடர்ச்சி என்பது மிகவும் முக்கியமானது. ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் மாணவர்களின் நலன் சார்ந்த இத்தகைய திட்டங்கள் தடையின்றி தொடர்வது தமிழக கல்வி சூழலுக்கு ஆரோக்கியமான ஒரு முன்னுதாரணமாகும். ஒரு திட்டம் எந்த பெயரில் அழைக்கப்பட்டாலும் அதன் நோக்கம் பசி பிணியை போக்கி மாணவர்களை கல்வியின் பக்கம் ஈர்ப்பதாக இருக்கும் வரை அது வரவேற்கத்தக்க மாற்றமே. தமிழகத்தின் வருங்கால தூண்களாக மாணவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த முயற்சி பெயர் மாற்றத்தை தாண்டி எத்தனை மாணவர்களை சென்றடைகிறது என்பதே வெற்றியாக அமையும். காமராஜர் அவர்களின் பெயரில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டம் வருங்காலங்களில் இன்னும் பல மாணவர்களுக்கு கல்வி தடையை நீக்க உதவும் என்று எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இதுபோன்ற சமூக நலம் சார்ந்த செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.